பீகார் தேர்தல் முடிவுகள் இப்போ என்டிஏ கூட்டணி வெற்றி எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வெற்றிக்கு காரணம் தேர்தல் ஆணையம் தான். அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அந்நிய சக்திகள் 70 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. வாக்காளர்கள் 70 லட்சம் பேர் 70 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க வாக்காளர் பட்டியலிருந்து. வாக்கு இயந்திரங்களில் அது சிறப்பாக செயல்படுற மாதிரியும் சில வேலைகளை செஞ்சுருக்காங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரை போகிறாரு, போய் சந்திக்கிறாரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியுமே மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியலையா? ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி நாள் ஃபுல்லாக மூட்டை தூக்குறாங்க. 4 லாரி வரும், 40 மூட்டை தூக்குவார். மூட்டைக்கு 5 ரூபா, அன்னை ஏதோ ஒரு கடை ஒரு 500 ரூபா கிடைக்கும். என்ன கூட கொஞ்ச நேரம் உழைச்சாருன்னா இன்னொரு கட்டிங் வாங்கலாம். அந்த மாதிரி தான் ராகுலோட நிலை. கூட கொஞ்சம் கட்டிங் கிடைக்கும். இப்போ அதுவும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. பெண்கள் இளைஞர்கள் வாக்கு அதிகமாக பாஜக வந்திருக்குன்னு மாறுதட்டிக்கிறாங்களே. ஆமாம், அரசாங்க காசு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்கல்ல. அவர் பெண்கள் மாறுதட்டாமல் என்ன பண்ணுவாங்க? அந்த ஊரில் எல்லாம் 1000 ரூபா இருந்தால் ஒரு மாதம் குடும்பம் நடத்திடலாம். சொந்த 10,000 ரூபான்னு 10,000 ரூபா இருந்தால் 10 மாதத்துக்கு கோதுமை வாங்கி போட்டுருலாம். குடும்பத்தோடு நிம்மதியாக சாப்பிடலாம் வயிறான. இவ்வளோ தோல்விகள் எப்படி சார் இருக்க போகுது? காங்கிரஸ் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து? அது ராகுலுக்கே தெரியாது. ராகுல் தெரிஞ்சால் தான் இந்நேரம் ஜெயிச்சிருப்பாங்க. அதனால் காங்கிரஸ் அவ்வளோதான். அது திரும்பி மீண்டு எழுந்து வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கணும். நாடு முழுவதும் கட்சி தொண்டர்களை களமிறக்கி விடணும். எதுவுமே பண்ணாமல் பூச்சி காட்டிகிட்டே இருந்தால் ஒன்றுமே இல்லை. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி. சார், பீகார் தேர்தல் முடிவுகள் இப்போ என்டிஏ கூட்டணி வெற்றி எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்த்து? நீங்கள் ஏன் எதிர்பார்த்தீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்களாம் ஒன்று எதிர்பார்த்தீங்கன்னா அது மாதிரி அங்கே நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டுருக்குன்றதான் நம்ம பார்க்க முடியும். இந்த வெற்றிக்கு காரணம் தேர்தல் ஆணையம் தான். அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அந்நிய சக்திகள் 70 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. வாக்காளர்கள் இவங்க எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வந்து இவ்வளோ நாள் வச்சுருந்தவங்க. இங்கே பீகாரில் 70 லட்சம் பேர் 70 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க வாக்காளர் பட்டியலிருந்து. அதை போய் ஓட்டு திருட்டுன்னு சொல்லி ராகுல் பிரச்சாரம் பண்ணாப்புல. அது மக்கள் நம்பலை அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு வருவாங்க. எங்கே ஓட்டு திருடினாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டதாகவும், சரமாரியாக ஏற்கனவே நாங்கள் இவ்வளோ நல்லா ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், 20 வருஷம் நல்லாட்சி நடக்குது, எவ்வளோ முன்னேறி இருக்கோம், நாங்கள் இங்கே வந்து கோதுமை உருண்டையை தின்னுட்டு இருந்தோம், ஆனால் என் பிள்ளைங்கள்லாம் போய் 10,000 ரூபா சம்பளத்துக்கு கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் வேலை பார்க்குறாங்க. அதற்கு இந்த அரசு ரயில் விட்டுருக்குல்ல, மத்திய அரசு மாநில அரசு பஸ்ஸு விட்டுருக்கு. இங்கே தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவுக்கு போகிற அளவுக்கு பஸ்ஸு விட்டுருக்கு. இது வளர்ச்சி தானே. இங்கே வேலை இல்லாமல் இருந்தான் என் பையன், சும்மா சுற்றிட்டு எருமை மேய்ச்சிட்டு இருந்தான். ஆனால் 10,000 ரூபா சம்பளம், சாப்பாடு போடுறாங்க, தங்குறதுக்கு தகர செட்டு தர்றாங்க. அந்த மாதிரி பெரிய இடத்துல வேலைக்கு போகிறதுக்கு, பெரிய மாநிலங்களில் வேலைக்கு போகிறதுக்கு இந்த அரசு, நிதிஷ்குமார் அரசு உதவி செஞ்சுருக்கு. கூட பாஜகவும் உதவி செஞ்சுருக்கு. இப்போ இதுக்கு மேலே அப்புறம் இவங்க தானே கடவுள். அதுபோக சீதா கோயில் கட்டி தரேன் இருக்காங்க. அப்படின்றதுல ஒரு பக்கம் மக்கள் ஓட்டு போடுறாங்க. தேர்தல் ஆணையம் சிறப்பாக என்ன சொல்லுவாங்க இல்லை, அதாவது என்னென்னா, கொடுத்த காசுக்கு நீ இப்போ தான் கரெக்டாக வேலை பார்த்துருக்கன்ற மாதிரி அருமையாக வேலை பார்த்துருக்கு. என்ன பண்ணியிருப்பாங்க தேர்தல் ஆணையம்? என்னென்ன விஷயம்? அவங்க சிறப்பாக 70 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. வாக்கு இயந்திரங்களில் அது சிறப்பாக செயல்படுற மாதிரியும் சில வேலைகளை செஞ்சுருக்காங்க. அவரோட பங்களிப்பு பெரிய பங்களிப்பு. இப்போ ஜி கூப்பிட்டு சொல்கிறாரு வீட்டுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அதுக்காக தேர்தல் அறிவிப்பே லேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது தவறாக போயிரும்ல, ஒரு பிரதமர் கெட்ட பேர் ஆயிரும்ல. கொடுத்தாருன்னா பிரதமர் கெட்ட பேர் ஆயிரும், நிறுத்தவும் முடியாது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏற்கனவே அவரோட சர்டிஃபிகேட்டை கேட்ட நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமில்ல. சிஎம்மாக இருந்தாலும் தூக்கி உள்ளே வச்சு நோக்க எடுத்தாங்க இல்லை. அப்போ இவர் எப்படி இது பண்ண முடியும்னு அவங்க காலையில் எதுவும் சொல்ல போகிறான்றதுனால சாயந்தரமாக அறிவிச்சாங்க தேர்தலை. ஸோ இப்படி சிறப்பாக தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அவனோட பங்களிப்பை அருமையாக கொடுத்து. பெண்கள் இளைஞர்கள் வாக்கு அதிகமாக பாஜக வந்திருக்குன்னு மாறுதட்டிக்கிறாங்களே. ஆமாம், அரசாங்க காசு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்கல்ல. அவர் பெண்கள் மாறுதட்டாமல் என்ன பண்ணுவாங்க? அந்த ஊரில் எல்லாம் 1000 ரூபா இருந்தால் ஒரு மாதம் குடும்பம் நடத்திடலாம். சொந்த 10,000 ரூபான்னு 10,000 ரூபா இருந்தால் 10 மாதத்துக்கு கோதுமை வாங்கி போட்டுடலாம். குடும்பத்தோடு நிம்மதியாக சாப்பிடலாம் வயிறார. அப்புறம் அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் வந்து விரும்பி வாக்களிச்சிருக்காங்க பாஜகவும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அது போக எலெக்ஷன் கமிஷனும் பிளான் இது பண்ணியிருக்கு, கரெக்டாக பண்ணியிருக்கு. இப்போ இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி அவர்கள் யாத்திரை போகிறாரு, போய் சந்திக்கிறாரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியுமே மக்கள் மனசில் இடம் பிடிக்க முடியலையா? அதாவது இப்போ அதுதான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி நாள் ஃபுல்லாக மூட்டை தூக்குறேன். காலைல 10 மணி கடுமையாக உழைக்கிறாரியா. என்ன உழைப்புனா இவர் தான் அப்படின்னா என்ன கிடைக்கும்? சரி, 5 மணிக்கு வரைக்கும் தான் மூட்டை தூக்குவார். ஒரு 10 to 5 தான் தூக்குவார். 4 லாரி வரும், 40 மூட்டை தூக்குவார். மூட்டைக்கு 5 ரூபா, அன்னை ஏதோ ஒரு கடை ஒரு 500 ரூபா கிடைக்கும். கூட ஒரு 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் தூக்குனாருன்னா இன்னொரு 200 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான் கிடைக்கும் அவருக்கு. இவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காரு, நாளையிலேருந்து ஒரு கோடீஸ்வரன் ஆயிடுவார். இவ்வளோ பெரிய உழைப்பாளியா அப்படின்னு ஆக முடியுமா? லட்சாதிபதி ஆக முடியும்? என்ன கூட கொஞ்ச நேரம் உழைச்சாருன்னா இன்னொரு கட்டிங் வாங்கலாம். அந்த மாதிரி தான் ராகுலோட நிலை. கூட கொஞ்சம் கட்டிங் கிடைக்கும். இப்போ அதுவும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க.
இந்த முதல்வர் வேட்பாளரை வந்துட்டு தீர்மானிக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம், அதுவே இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய இல்லை காங்கிரஸ் இந்தியா கூட இல்லை, காங்கிரஸ் வந்து சூழ்நிலை அறிந்து செயல்படுற கட்சி இல்லை. காங்கிரஸ் அங்கே தூக்கி துடை தெரியப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்போ இந்த 20 வருஷமா கோதுமை உண்டையினாலும் சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ்றமேன்றதுக்காக நிதிஷ்குமாருக்கு வாக்களிக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சியில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க, மிக கொடுமையாக இருந்திருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் 10 வருஷம், அதுக்கப்புறம் பிஜேபி சேர்ந்து 10 வருஷம். அப்போ வந்து இன்னும் அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை அவங்க இன்னும் மறக்கலன்னு இருக்கும். அதே மாதிரி இவங்க செய்கிற சம்பவத்தை இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இவங்கள அடியோட துரத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் பிஜேபின்ற ஒரு கட்சியே பீகாரில் இருக்காது. அதுக்கு இன்னொரு 10-20 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி காங்கிரஸை துரத்தி விட்டாங்களோ இன்னைக்கு காங்கிரஸ் புல்லு கூட முளைக்காமல் போயிடுச்சுல. இன்னைக்கு இப்போ ராகுல் பல்ட்டி அடித்து எண்ணெய் தடவை உருண்டு பார்த்தாலும் ஒன்றுமே வரல. அப்படின்றப்ப இவர்கள் கடந்த காலத்தில் செய்த துரோகங்கள், இப்போ இவங்க செய்கிற துரோகங்கள், அவங்க மக்கள் ஓட்டு நம்பி போட்டு ஏமாத்தினாங்க. இவங்க வந்து மக்கள் நீங்கள் என்னடா ஓட்டு போடுறது, பேருக்கு தான் அவங்கள ஷோ காட்டுறோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இவங்களோட நிலைமை என்ன ஆகணும், 20 வருஷம் கழிச்சு தான் பீகார் மக்கள். எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு சார் இதில். இப்போ எல்லா தேர்தலுமே இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்காக தானே அதை உருவாக்குனது, தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காகத்தானே உருவாக்கப்பட்டது. இப்போ எல்லா மாநிலமும் இப்போ ட்ரையல் பார்த்துட்டாங்க, சக்ஸஸ் ஆயிடுச்சு. பீகாரில் எஸ்ஐஆர் வச்சு 70 லட்சம் பேர் தூக்குனாங்க, இந்த ஜெயிச்சிட்டாங்க. 243 இடத்தையும் பிடிச்சிருவாங்க. பாவம்னு சொல்லி சரி அவன் பையனா, சின்ன பையன் யார், முன்னாள் முதலமைச்சர் பையன், துணை முதலமைச்சர் அந்த தம்பி இருந்திருக்காப்புல யார், தேஜஸ்வி. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டுப்பேன். ஓகே, ஒரு 40 சீட்டு கட்சி நடத்துட்டு நமக்கு எதிர்கட்சி வேணும்ல, எல்லாத்தையும் ஒழிச்சு 243 நம்மளே ஜெயிச்சிட்டோம் நல்லா இருக்காது. அந்த 43 மட்டும் அந்த பையனுக்கு தள்ளி விடுங்க, பழிக்கு பழி வாங்குற மாதிரி. போன டைம் நிதிஷ்குமார் வாங்கினதை நான் அனுபவித்ததை நீ அனுபவிக்க வேண்டும்னு சொல்லி 43 அவனுக்கு கொடுத்துருங்க தம்பிக்கு, மீதி 200 நம்ம பிரிச்சுக்கலான்னு பிரிச்சு. ஆனால் கருத்து கணிப்புகளை தாண்டி போயிட்டு இருக்கேன் சார் இடங்கள் வந்து. ஒரிஜினலாக நடத்தினா தானே கருத்து கணிப்பு நடத்த முடியும். நீங்களாக வந்து எல்லாம் பண்ணீங்கன்னா எப்படி கருத்து கணிப்பு நடத்தணும்? புரியுதாங்க. உங்களுக்கு பொண்ணு பார்க்கணுன்னா நீங்கள் சொல்லணும், எனக்கு கல்யாண வயசாகிடுச்சுப்பா உங்களுக்கு பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலான்னு. உங்கள்கிட்டே கேட்காம பொண்ணு பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் ஏற்கனவே 2 பொண்ணை லவ் பண்ணுறேன்னு. அப்போ எல்லாமே சிதைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இதுலேயே அப்படி தான் கேட்டுட்டு பண்ணியிருக்கணும். ஆனால் பீகார் தேர்தலுக்கு முன்னாடியே பிரச்சாரத்திலேயே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க பாஜக. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா ஓகே நம்ம ஜெயிச்சிருவோம் கண்டிப்பாக? ஆமாம், அவங்க வந்து இப்போ கடை வச்சுருக்காங்க. என்னென்னா கடையில் கூட்டமே இல்லைன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த கடையில் போய் எவன்டா ஜாமான் வாங்குவான். நான் ஏற்கனவே ஹோல்சேலாக இன்னொருத்தண்ட பேச்சு வச்சுட்டேன் கடை ஜாமானை பூரா. அப்படின்னு அவனுக்கு தெரியும்ல, கடைக்குள்ள ஒரு 5 லட்ச ரூபா பொருள் இருக்குது, ஒரு இழிச்சவன் 8 லட்ச ரூபாய் கேட்குறான், பேச்சு வச்சுட்டோம் அப்படின்னு அவன் இருக்கான். நீங்கள் அந்த வழியாக துணிக்கடை லைனில் போயிட்டு இருக்கீங்க, இந்த கடைக்கு போகலாமா, இந்த கடையில் கூட்டமே இல்லை யார் போய் வாங்குவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவன் ஏற்கனவே 5 லட்ச ரூபா சரக்கு 8 லட்ச ரூபாய்க்கு பேச்சு வச்சிட்டான் லாபத்தோட. அப்போ அவன் ஜாலியாக தானே இருப்பான். நீங்கள் நினைப்பீங்க கடையே காலியாக இருக்கு, ஆனால் முதலாளி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக தம் அடிச்சுட்டு கல்லால் உட்காந்து அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். இவெல்லாம் எங்கேயே வழங்க போகிறான். கடையில் ஒருத்தன் இல்லை, வேலை பார்க்குற 5 பேர் இருக்கான், எப்படி சம்பளம் கொடுப்பான் நீங்கள் நினச்சிங்க. அவன்கிட்ட ஏமாற்றி 5 லட்ச ரூபா பொருள் 8 லட்ச ரூபாய்க்கு ஹோல்சேலாக பேச்சு வச்சுட்டான்றது உங்களுக்கு தெரியாது. அதுதான் பாஜக. ஓகே, பீகார் மக்கள் அவ்வளோ ஈஸியாக கன்வெர்ட் ஆயிடுவாங்களா சார்? ஒரு விஷயத்த சொல்ல கன்வெர்ட் ஆக மாட்டாங்கன்றதான். கன்வெர்ட் ஆக மாட்டாங்க, ஒரு விஷயத்துல வெளியே வர மாட்டாங்க, அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்களா பாஜக? ஆமாம், வெளியே வர மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பாதை தெரியாது. பாதையை காமிச்சா கூட நம்மளையும் சேர்த்து இழுத்து விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க அவர்கள்லாம். இன்னி ஒரு இந்தியாவுடைய கரண்ட் சிச்சுவேஷனுக்கு அவங்க வர்றதுக்கு இன்னொரு 15 வருஷம். சார் 70 லட்சம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்துட்டு வெற்றியை தீர்மானிக்கிறது. இதுக்கு முன்னாடி அவர் ஹரியானா எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டும் போது கிட்டத்தட்ட அதுவும் வெற்றியை தீர்மானிக்கிறது. இதில் என்னதான் முடிவு? இப்போ நீதிமன்றம் வந்து உள்ளே வருவாங்களா? தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக செயல்படும் போது இது வேற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் நிப்பாட்டுதில்ல, தேர்தலே எதுக்கு அப்படின்ற மாதிரி இடத்துக்கு போதில்ல. தேர்தல் ஆணையம் இந்திய அரசோட கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தை ஆட்டையே போட போகிறாங்க. இப்போ இந்த வீட்டை கொள்ளையடிக்கணும், முதல்ல என்னன்னா சாவியை தான் அடிப்பாங்க. சாவி காணாம், அப்பயே நீங்கள் சுதாரிக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, சாவி தானே காணா போச்சு, இன்னும் 2 சாவி இருக்குல்லன்னு பயன்படுத்துறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆகுது, சிசிடிவி வேலை செய்யலை, அப்போனாலும் நீங்கள் சுதாரிச்சிருக்கணும். என்னமோ தப்பாக இருக்கே அப்படின்னு. அது இல்லை, சரி சரி கரண்ட்டு போச்சு, சிசிடிவி டெய்லி தான் பாருங்க, வருஷ கணக்காக இருக்காது, என்னத்தை திருடனா வந்துட்டான் அப்படின்னு விட்டுறீங்க. அவன் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறான், ஒன்று சிசிடிவி ஆஃப் பண்ணுறான். அப்புறம் அந்த சாவியை நீங்கள் ஊருக்கு போயிடுறீங்க, அப்போயே அசால்ட்டாக இருக்கீங்க, நேராக கதவை திறந்து இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போயிட்டான். இப்போ இதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி முதல்ல சாவியை திருடின விஷயம் வந்து எலெக்ஷன் கமிஷனை திருட போகிறோம், டோட்டலாக ஆட்டையை போட போகிறோம் ஓட்டுகளை. அதுக்கு ஒரு பிளான் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸை வச்சு எழுதி பண்ணி இப்படி பண்ணால் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறது, அப்போ எலெக்ஷன் கமிஷனர் நம்ம ஆளாக இருக்கணும்ல. அப்போ எலெக்ஷன் கமிஷனர் நம்ம ஆளாக இருக்கணும்னா ஒரு எதிர்கட்சிக்காரன் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி 3 பேர் இருக்கும்போது அவங்க 2 பேரும் அவங்களுக்கு சாதகமாக போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ தூக்கு நீதிபதிக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிடு. அன்னைக்கே நீ சுதாரிச்சிருக்கணும், நீ சுதாரிக்கலை, நீ லூசு கூவ, உனக்கு அந்தளவுக்கு அறிவு இருக்கா இல்லைன்னு தெரில.
பெரும் போராட்டத்தை செய்திருக்க வேண்டும். நாடு முழுவதும் மக்கள் செல்வாக்குள்ள மக்கள் கட்சி காங்கிரஸ் பண்ணியிருக்கணும். நீ ஒன்றும் பிடுங்கலை. அதற்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஆளுங்கட்சி இன்னொரு ஆளுங்கட்சியை சேர்ந்த பூத்த அமைச்சர் ஒரு எதிர்கட்சியை சேர்ந்தவர்னு கொண்டு வரான். அப்போ நீ சுதாரிச்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த கமிட்டிலேருந்து நீங்கள் வாபஸ் வாங்குறீங்க. அது என்ன யாருக்கு பிரயோஜனம்? அப்போ அவங்க 2 பேரும் அமித்ஷாவும் மோடி உட்காந்து எலெக்ஷன் கமிஷனாக போட்டாங்க. 3வது லைனு. 4வது இந்த எலெக்ஷனில் கொள்ளையடிச்சிட்டாங்க. பீகார், ஹரியானா முடிஞ்சு போச்சு. கொள்ளையடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் போலீஸில் போய் கத்தி கையோ முயோன்னு கத்துனா என்ன பண்ண, திருட பாதியை விற்று நகையை உருக்கி தின்னுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் மீதி தான் கிடைக்கும். இப்போ காங்கிரஸ் நிலைமை அதுதான். இவ்வளோ தோல்விகள் எப்படி சார் இருக்க போகுது? காங்கிரஸ் என்ன பண்ண போகிறாங்க அடுத்து? அது ராகுலுக்கே தெரியாது. ராகுல் தெரிஞ்சால் தான் இந்நேரம் ஜெயிச்சிருப்பாங்களே. அதனால் காங்கிரஸ் அவ்வளோதான். அது திரும்பி மீண்டு எழுந்து வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கணும். நாடு முழுவதும் கட்சி தொண்டர்களை களமிறக்கி விடணும். எதுவுமே பண்ணாமல் பூச்சி காட்டிகிட்டே இருந்தால் ஒன்றுமே இல்லை. அவர் செய்யக்கூடிய எந்த விஷயங்களுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலையா? ஏற்படுத்தினா அவங்க அதை விட பெரிய தாக்கத்தை வச்சுருக்காங்க. இல்லை, நீங்கள் ஏடிஎம்முக்கு வயசான ஒரு 80 வயசு வாட்ச்மேனை போட்ட கதை தான் இது ஏடிஎம் மிஷினை பாதுகாக்கிறது. 80 வயசால அவர் பாட்டுக்கு வீட்டிலேருந்து தயிர் சாதத்தை வாங்கிட்டு அந்த ஏசிக்குள்ள ஒரு நாயோட படுத்திருப்பார், தூங்கிடுவார், காலில் எழுந்திரிச்சு போயிடுவார். அப்போ 1 வருஷமா அவர் வேலை பார்க்குறேன்னா ஒரு கொள்ளையே நடக்கலைன்றதுனால அவர் பெரிய மாவீரன் நான் சொல்ல முடியுமா? அந்த 80 வயசு அவரை போட்டோம் பாருங்க. 1 வருஷமா ஏடிஎம்ல எவனுமே கொள்ளையடிக்கல, ஒருத்தன் கூட நெருங்கி கூட பார்க்கல. அப்படின்னா எவனும் நெருங்கி பார்க்க மாட்டான். உண்மையான திட வர்றப்ப என்ன ஆகும்? அப்படி நடந்து போகிற போக்கில் அவர் ஒரு மிதிச்சுட்டு போய் ஏடிஎம் கொள்ளையடிச்சு போயிடும். அவரும் போய் சேர்ந்துருவார் ஏடிஎம் காலி. இந்த மாதிரி தான் காங்கிரஸ். இன்னைக்கு இப்போ பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பிடிச்சிட்டாங்க. இப்போ ஆட்சி அமைக்கிறது உறுதி. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது? இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சு? ஒன்றும் பெருசாக மாறல. அதே தான் இனிமேல் அப்படி இருக்கு. இல்லை, அடுத்து வர தேர்தல்களுக்கு இதை அவங்க எக்ஸாம்பிளாக சொல்லி தானே பேசுவாங்க. அதை தான் அப்படி தான் பேசுவாங்க. மாபெரும் வெற்றி, மக்கள் எங்கள் ஆட்சிக்கு ஏன்னா பாலும் தேனும் ஓடுது. இங்கே சிங்கப்பூரா மாற்றிட்டோம் பீகாரை 20 வருஷத்தில். ஆனால் மக்கள்லாம் அவங்கள தவிர வேறு யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்துக்கள் நிறைய விஷயங்கள் இங்கேருந்து பகிர்ந்துக்கிட்டு. ஆமாம், இப்போ அவங்க ஆட்டையை போட்டானே இவர் எலெக்ஷன் இன்னும் என்ன பண்ணாங்கட்டி பிரயோஜனம்? இவரையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல, இந்த செல்லத்தையும் தூக்குங்கடா அப்படின்னு. அதனால் அவங்களோட போய் சேர்ந்துட்டோம்னா இப்போ அப்படியே தமிழக சட்டமன்ற தேர்தல் நிற்கிது. இப்போ எஸ்ஐஆர்லாம் அங்கே 70 லட்சம் வாக்குகள் இது பண்ணினா இங்கே உஷாராருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கேயே அதை பண்ணுவாங்களா? எல்லா இடத்துலையும் தான் பண்ணுவாங்க. பாகிஸ்தானை தவிர எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. ஏன்னா அது வேற நாடாக போயிடுச்சு. இலங்கை, பாகிஸ்தான், பர்மா எல்லாம் வேற நாடு. அந்த பார்டர் வரைக்கும் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ராமேஸ்வரம் வரைக்கும் பண்ணுவாங்க. ஆமாம், அது இந்தியா தானே. ஓகே ஓகே. ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து காஷ்மீர் வரைக்கும் பண்ணிடுவாங்க. இப்போயும் 10 மாநிலத்தில் பண்ணிட்டாங்க. 5 மத்திய பிரதேசம் கையில் போயிடுச்சு. யூபி, பீகார், காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர், லடாக்கு, அப்புறம் ஹரியானா, பஞ்சாப்லாம் கடைசியில் கை வைப்பாங்க. இப்போ கொஞ்சம் விவாதமான மாநிலத்தில் தமிழ்நாடு, பஞ்சாப்லாம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கை வைப்பாங்க. இப்போ அடுத்து இப்போ கேரளாவில் லேட்டாக கை வைப்பாங்க, கர்நாடகாவில் லேட்டாக கை வைப்பாங்க, ஆந்திராவுக்குள்ளே லைட்டாக இப்போ பூந்துட்டாங்க. தென் மாநிலங்கள், வட மாநிலங்கள்லாம் முதல்ல மாற்றிட்டு அதை வச்சு அடுத்த எலெக்ஷனில் ஃபுல்லாக ஜெயிச்சுட்டு தென் மாநிலங்களை அதுக்கு அடுத்த 5 வருஷத்தில் மாற்றுவாங்க. சார், நிறைவாக இப்போ நம்ம சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய இந்த வட மாநிலத்தை சேர்ந்தவங்களை பேட்டி எடுக்கிறாங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு. மேக்ஸிமம் மோடிஜி அவர்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்ட்டு. வட மாநிலம்னாவே பாஜக தான் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்களா? உருவாயிருச்சாரு? உருவாயிருச்சு இல்லை, சீதா கோயில் கட்டி தரேன் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பெருசு இல்லை. ராமருக்கு அங்கே கட்டணும், பீகாரில் சீதா கோயில் கட்டுறோம் அப்படின்னு. அவங்க சரின்ட்டாங்க. சரி, அது போதும், எங்களுக்கு பெரிய மாற்றம் வந்துடும் நினச்சி அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. சில பேர் அப்படி ஓட்டு போட்டிருக்காங்க. அதை தாண்டி எலெக்ஷன் கமிஷனோட கூட்டணி அது ஒரு பக்கம். அவர்கள் சிறப்பாக எல்லா வகையிலையும் எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. சில படத்துலலாம் விமர்சனம் சொல்லுவாங்க, ஹீரோ எப்படி நடித்தாருன்னா அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் பாருங்கள் பின்னி எடுத்துட்டாருங்க, ஹீரோ மிஞ்சிட்டார். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வில்லன் ஒரு பக்கம், ஹீரோயின் அந்த ஒரு சீனே போதுங்க. படத்தில் இத்தனை நடிகர்கள், அதுபோக கேமராமேன் அருமையாக பணியாற்றி இருக்காரு. டெக்னிக்கு எடிட்டர் சொல்லவே வேணாம், தூக்கி சாப்பிட்டாரு. அப்போ படம் ஹிட் ஆகாமல் இருக்காதுல்ல. நம்ம எலெக்ஷன் கமிஷன் சிறப்பாக செயல்பட்டுருக்கு, பாஜக சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இந்த நிதிஷ்குமார் அவர் பங்குக்கு 20 வருஷம் ஆட்சி பண்ணி மக்களை செழிப்பாக வச்சுருக்காரு. மக்களும் தேனம் பாலும் ஓடுது கங்கை ஆற்று ஓரத்தில் இருக்கும்போது அப்புறம் வெற்றி வராமல் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அவங்க அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் அடுத்து அதுதான் பண்ணுவாங்க, எடப்பாடி துணையோடு. அதை பண்ண முடியும் கண்டிப்பாக. ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, கடத்தணும்னு பார்க்குறீங்க, பல பிளான் போடுறீங்க. நாளைக்கு இத்தனை மணிக்கு போகிறோம், வர்றோம், 10 மணிக்கு காலேஜுக்கு வருது, 11 மணிக்கு தூக்குறோம்லாம் பிளான் போடுறீங்க. பிளான் போட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணே உங்களை தேடி நிற்கிதுன்னு வைங்க. ஹாய் ஹவ் யூ அப்படின்னா எப்படி இருக்கும்? கூட 10 பேர் உட்காந்துருக்காங்க, இது பண்ணுறதுக்கு தூக்குறதுக்கு அருவாளோடு இருக்காங்க, கார் ரெடி பண்ணுறான், ஒருத்தர் பணம் ரெடி பண்ணுறான். இவ்வளோ கஷ்டப்படுறீங்க லவ் பண்ணுற பொண்ணை தூக்குறது. திடீர்னு பார்த்தா அது நேரம் ஹாய் கிறிஸ்டி ஹவ் யூ அப்படின்னுச்சுன்னா என்ன? இப்போ இது பூராமே மண்ணா போச்சுன்னு தான் அர்த்தம். நம்மளே போய் சரண்டர் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் தூக்குவீங்களா? அதை அந்த பிளானே கெடுத்து விட்டுருவீங்க, களைச்சி விட்டு ஓடுறா, எந்த போங்கடா ஓடுறா, அந்த பிள்ளைய வந்துச்சு அப்புறம் நான்
அதை அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடுற பழகிட்டு திடீர்னு ஒரு 6 மாதம் கழிச்சு திடீர்னு அது எஸ்கேப் ஆயிரு. என்னை தூக்குறக்கா பிளான் பண்ணுறவனை எப்படி நான் ஏமாத்துறேன். இந்த நிலைமை தான் எடப்பாடி. அப்போ ஏமாற்றப்படுவேன். இல்லை, எடப்பாடியார் அப்படி தான் உள்ள நம்மளை தூக்கணும்னு பார்க்குறீங்கல்ல, நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன் உங்ககிட்ட. எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அவங்கள தூக்கிடுவார் இவர். இதுக்கு அவர் பிளான் போடுவார். அதுதான் கொடியெல்லாம் வந்து பீகாருக்கு அனுப்பியிருக்கார் ட்ரெயினில். ஆமாம், அதிமுக கொடியெல்லாம் இன்றைக்கி ஆட்டிகிட்டு இருக்காங்கல்ல பீகாரில். எவனோ 2 பேர் சும்மா ஆஃபீஸில் இருந்தோன்னு போட அந்த நைட்டு ட்ரெயின் கிளம்புதுன்னு அனுப்பிவிட்டுருக்காங்க. பீகாரில் போய் ஆட்டி என்ன சார் பண்ண போகிறோம்? பண்ணியிருக்காங்க. இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்களா என்டிஏக்கு. எடப்பாடியார் பெரிய ராஜதந்திரி இல்லை. அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பாண்டியிட்ட தான் அட்ரஸ் கேட்டிருக்காங்க எந்த பக்கம் போகணும் அப்படின்னு. அவர் கொடுத்துருக்காங்க. பாட்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஆட்டோ பிடிச்சிங்கன்னா நேராக பிஜேபி ஆஃபீஸில் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. துண்டு சீட்டில் ஹிந்தியில் எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டை ஆட்டோக்காரன்ட்ட காட்டினீங்கன்னா கொண்டுட்டு அங்கே கொடி ஆட்டிட்டு அதே ஆட்டோக்காரனை பிடிச்சி வந்தீங்கன்னா நைட்டு ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் ஏறினா 2 நாளில் இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. போய் கரெக்டாக கொடி காலையில் போய் இறங்கியிருக்காங்க. 5:40 ட்ரெயின் போயிருக்கு. ஆட்டோ பிடிச்சி குளிக்க கூட பல்லு கூட விளக்காமல் போய் ஏடிஎம்கே கொடியை காட்டுறாங்க எங்கே பீகார் பிஜேபி ஆஃபீஸில். இப்போ எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்க பாருங்க. இந்த அளவுக்கு சரண்டர் ஆகிற அளவுக்கு ஆகிட்டாரா சார்? வாழ வழி இல்லை. அவன் பெரிய ராகுல் காந்தியே தெருவில் தண்ணி குடிக்க விடுறாங்க. எடப்பாடியில் எந்த நிலைமைக்கு நம்மளே போய் காலில் விழுந்துருவோன்றான். சீதா கோயில் வேறு கட்டுறாங்க, நம்ம அங்கேயே அடைக்கலமாயிடலாம் அப்படின்ற முடிவு பண்ணுறோம். கண்டிப்பாக சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி.